எல்லாருக்கும் வணக்கம். நான் காசியில் இருக்கிறேன். நான் எத்தனையோ இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் வராகி தேவியை பற்றி. இன்னைக்கு உங்களுக்கு கண்ணு முன்னாடி நான் காட்ட போகிறேன். இதோ இவ தான் வராகி அம்பாள், அம்பாளோட ஆலயம். இங்கே வந்து காசி கஷேத்திரம் வந்து காலபைரவ கஷேத்திரம். இந்த காலபைரவ கஷேத்திரத்துக்கு அம்பிகையே இங்கே வந்து காவலாக, அதாவது அன்னபூரணி, மகாலட்சுமி, மகாசரஸ்வரி இவங்க எல்லாருமே மற்ற தேவாதி தெய்வங்கள் உள்ள இருந்தாலும் இந்த வாராகி இங்க காவல். இந்த வராகி பாத்தீங்கன்னா அதெல்லாம் பாதாளத்துல இருப்பான். அம்மா வந்து பூமிக்குள்ள அதெல்லாம் பாதாளத்துல இருக்கும். நம்ம முழங்கால் போட்டுதான் அம்பிகை பார்க்கணுமே. இங்க டைமிங் பாத்தீங்கன்னா காலையில 7ல இருந்து 9 வரைக்கும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த அம்மா பூஜையோ எதுவுமே கிடையாது, லாக் பண்ணிடுறாங்க. இதோட மறுநாளைக்கு தான். அப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படி வந்து வீட்டில் வச்சு வாராகி வழிபாடு பண்ண முடியும்? வீட்டாண்ட எல்லாருமே செலவு வச்சு எல்லாமே இது பண்ணி எல்லாருக்கும் கஷ்டத்தை தான் கொடுக்க வராங்க. இந்த அம்பிகை வந்து இந்த மாதிரி வழிபாடே பண்ணக்கூடாது. எப்படி காளி வந்து ரௌத்ரமான தேவி, காளியை எப்படி நம்ம வந்து முறைப்படி வழிபாடு பண்ணணும், இந்த அம்பிகை வழிபாடு பண்ணா ஒண்ணு கோவில்ல போய் வழிபாடு பண்ணணும், இல்லைன்னா 7 சப்த மாதாக்கள் இருக்கிற இடத்துல போய் வழிபாடு பண்ணணும். அப்பதான் முழுமையான பலன் கிடைக்கும். ஏன்னா அதுக்கு சாட்சி தான் இந்த அம்மா. காசி காவல் வாராகி இருக்கிறா. ஆனா அம்மா அதுல பாதாளம். இங்க டைம் பாத்தீங்கன்னா 7ல இருந்து 9 மணிக்கு தான், அவ்வளவுதான். அப்ப மூரண தெய்வத்தை எப்படி நம்ம வந்து வீட்டுல வச்சு பூரிக்க முடியும்? அது மகா பாவம். தெரியாதவங்க தயவுசெய்து திருத்திக்கணும். நன்றி, வணக்கம்.